கலகத்தை உத்தம மூன்று தமிழ் எனக்கு மூவங்கள் எனக்கு அளித்து முத்தணி சுவை பெறும் மூன்று தமிழ் நல்ல மூன்று தமிழ் நல்ல மூன்று தமிழ் நல்ல உலகத்திலே ஜகத்தி ஈசன் ஜகக்கழித்து இசையரதே ஏன்னா இந்த மாதிரி வாத்தியம்லாம் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். பேர் அன்புக்குரிய பெருவர்களே, பேர் மதிப்புக்க பெறுவர் தாய்மார்களே, காலை காடு சென்று மாலை விருதும்பி இந்த மகமா என்று பக்தி பரவசம் ஊட்டும் நாடகத்தை கண்டுகளிக்கும் வந்து அருமை மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி எனது வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் தவத்திர டி சங்கரா சாபுகள் கலை குடும்பத்தின் நன்றி எனது வணக்கம். இங்கு அருமையாக 100 நாள் வேலையில் வேலை பார்ப்பது போல் உட்கார்ந்திருக்க அருமை மக்களே, கொஞ்சம் எல்லாம் முன்னுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நாங்களாம் அனாதையா படுற மாதிரி இருக்குது.
ஏன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டாங்களே? எங்களை இங்கிட்டு தூரம் ஒதுக்கி வச்சு உங்களுக்கு தூரத்தை ஒதுக்கி வச்சிட்டாங்களா? நாங்களும் உங்களை மாதிரி மனுஷன். அதனால் எல்லாம் இங்கே இடம் கிடக்குதில்ல, கவர்மெண்ட்டுக்கு விட்டாச்சா? எந்திரிச்சு முன்னுக்கு வாங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வர கற்றுக்கணும். நீங்கள் பக்கத்தில் இருந்து உற்சாகம் கொடுத்துறாதான் நாங்கள் விடிய விடிய நாடகத்தை சிறப்பாக நடத்த முடியும். நீங்களாம் எட்டி தூரத்தில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா இவர் 100 நாள் வேலை பார்த்துருவார். யாரு? நாங்களா? நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்கள் வேலையை நாங்கள் கிளியராக பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம செந்தில். நம்ம நீங்கள் 99 நாள் பார்த்துட்டு போயிடாங்க. ஆமாம், நாங்கள் 100 நாள். அருமையான விடுபறிக்கை, அருமையான மக்கள் கூட்டம் என்று சொன்னாலும் இந்த இடத்துல வண்டி கூட சாஞ்சிருச்சு. இன்னும் இந்த எத்தனை வண்டி சாய போகுதோ அப்படி விலையிலே கந்தா கடம்பா கார்த்திகன் சொல்லக்கூடிய முருக கடவுளை வணங்கிவிட்டு முருக கடவுளை வணங்கிவிட்டு கதைக்கு செல்ல வேண்டும். எங்கு சின்ன கருப்பு மற்றும் கோட்டை பெருமாளர் நடிக்கும், பெரிய கருப்பு கோட்டை பெருமாளர் நடிக்கும் அண்ணன் அலெக்ஸ் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்களது நாடக நடிகர் அனைத்து உள்ளங்களுக்கும் பொன்னாடை பெற்ற கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலைக்குழும சார்பாக நன்றி. எனது வணக்கம். எனக்காக இந்த இடத்துல அருமை என்ன ராஜாங்கம் அண்ணன் அவர் குடும்பத்தினர்கள் 500 செல்வங்களை அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறார்கள். அண்ணவர் குடும்பம் எங்கு சென்றாலும் 7 முத்துமாறு அருள்பற்றி தங்க முகத்தோடு வரவோடு செல்ல வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். உலகைகள் யாவும் செய்யும் அதிகாரமே, உலகங்கள் யாவும் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் அரசாங்கமே, செய்யும் அதிகாரமே, துதிகள் நோயிலே திதிகள் நோக்கில்லை, அதிகள் நோயிலே திதிகள் நோக்கில்லை, நாளைக்கு வாழ்வோகே அருள்வே, உலகங்கள் யாவும் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆடைகுருதி ஊரைகு சொருதி, ஆடைகுருதி ஊரைகு சொருதி, ஆரைகு நலம் காடு அருளோடு, ஆரெங்கும் நலம் காண அருள் வேண்டுமே, உலகை யாவும் அரசாங்கமே, ஒவ்வொரு செய்யும் அதிகாரமே. பாடுபட்டவள் பார்த்தாலே இவன் வாடிக்கு வர வேண்டும், பஞ்சதென்பதே இல்லாவாளை பாடல வர வேண்டும், பாடுபட்டவன் பார்த்தாலே அவன் வாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதே இல்லாத வாழ்வை பாரத பெற வேண்டும், பாடுபட்டவள் பார்த்தாலே இவன் ஏழைக்கு வர வேண்டும், பஞ்சதென்பதே இல்லாவாளை பாரத பெற வேண்டும், நாளைக்கு சிவங்கள் ஈடைக்கும் லாபங்கள், நாளைக்கும் சிவங்கள் ஈடைக்கும் லாபங்கள், நாளைக்கும் நலங்கான அருள் வேண்டுமே, நாளைக்கு நலங்கான அருள் வேண்டுமே, உலகங்கள் யாவும் அரசாங்கமே, ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே, அதிகேடும்
மதி வேண்டும் பிள்ளைக்கு நாளைக்கு நாளுக்கு அருள் வேண்டுமே உலகே செய்யும் அதிகாரமே முதல் அதிகாரமே அருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே. அருமை கை தட்டின ஒரு அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா பாட்டை ரசிக்கிறது பழைய காலத்து மக்கள் தான் ஐயா. அப்படி போடவா தள்ளி போடவா? இன்னும் கொஞ்சம் போடு போடு அப்படியே போடு. ஏன்னா போக்கஸுங்கிட்ட இருக்குல்ல அப்படியே போடு. முன்னாடி அப்படிங்கிற கொளுத்துல பெட்டிக்கார் எழுந்திரிச்சு ஓடணும். தள்ளி போடுங்க. அங்கனையே போடு அப்படியே போடு. அருமையான ஒளிபரிக்க அருமையான மக்கள் கூட்டம். இந்த 100 நாள் வேலையில் பாரு எப்படி உட்காந்துருப்பாங்களோ அதே மாதிரி உட்கார வேண்டாம். இந்த விஷயம் பக்கத்தில் பூக்குழி பக்கத்தில் குளிர்ச்சியில் வந்து குளிர் காஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல யாரும் எட்டிலாம் உட்கார வேண்டாம். கண்ணுக்கு தூரத்தில் உட்காராதீங்க, பக்கத்தில் வாங்க. ஆமாம், இருந்தாலும் புதுக்கோட்டை எல்லை நார்த்தாமலை தென்பது அளக்கூடிய கோட்டமலை அரசாட்சி பெறக்கூடிய கோட்டை பெருமாள் என் பெயர். எனக்கு வயது 60. என்னோட மனைவி பெற்றவருக்கு வயது 55. கோட்டை கருப்பாய்க்கு. ஆமா, என்ன பண்றது கதைக்கு. இந்த வேளையிலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கருவில் விட்டது, இல்லை என்றால் இறந்தே பிறக்கின்றது. இந்த வேளையில் குழந்தை செல்வி என்று சொல்லி என் நாட்டு மக்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? பிள்ளையிலாபாய் வெறுமாவி மக்களிலாபாய் மாபாவி என்று சொல்லி நாட்டு மக்கள் ஏசுகிறார்கள், பேசுகிறார். என்ன செய்வது? தானம் பண்ணுவதற்கு அள்ளி கொடுத்தேன், பிச்சை கட்டதற்கு வாரி வருகிறேன். ஆடி அமர்வுகள் கூட போக கோபுரங்கள் பொன்பது அத்தலைக்கும் மடமையா இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு வாரிசு இல்லையே ஆண்டவா, வாரிசு இல்லையே. என்ன செய்வது? குழந்தை இல்லாதவன் புட்டுக்கு சமம், புத்துக்கு சமம், புத்துக்கு. அதனாலே சக்கரவர்த்தி போல் வாழ்ந்திருந்தாலும் மனதார தரத்திலே உருகி கொண்டிருக்கிறது. எனக்கு தானே தெரியானே செதிலனே. இந்த கோட்டை பெருமாளை வட்டம் மனமாற அழுது புலம்போது எனக்கு தாயா தெரியும் தம்பி. வயசை குறைக்காத, வயசை கூட்டினாதான் நல்லா வாழ முடியும். குறைச்சின பாதி தான் தெரிஞ்சுக்க. இருந்தாலும் உட்கார உட்கார உட்கார, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கெல்லாம் ஆனாலும் வராது. நல்ல நீளமா போடுங்க. இல்லை இல்லை அப்படி போட்டு பற்ற வச்சுருக்கோம், அப்புறம் பரப்பிக்கலாம். நீளம்னா அவ்வளோதான் தூள் தூளாயிரும். ஆமாம், அதனால இந்த இடத்துல நல்ல உள்ளத்தோடு நல்ல எண்ணத்தோட வாழணும். சந்திரன நல்ல உள்ளத்தோட நல்ல எண்ணத்தோட வாழணும். அம்மா, யாரும் மனசுக்கு துரோகம் பண்ணாம வாழணும், புண்படுத்தக்கூடாது. அப்படிலாம் வாழக்கூடிய இந்த கோட்டை பெருமாள் இந்த வேலையிலே தினா அருமையான ஒளிபெருக்கு. தினா நல்லவர். ஹலோ ஹலோ நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி உங்க தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா அதுதான் வல்லத்தின் சாட்சியமா அதுதான் உங்களுக்கும் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ள காய்விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, இது செய்ய குற்றம் வேறையாரவா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் நன்றி வேறையாரம்மா. பறவைகளே பறவைகளே பதில் சொல்லுங்கள்.
தூது செல்லுங்கள் மனதிற்கில் மனதை கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா ஆண்டவன் அரியணத்தில் ஒரு துளி வச்சோமில்லை ஆண்டவன் அரியணத்தில் ஒரு துளி வச்சோமில்லை அதற்கு ஆண்டவன் அரியணின் ஒரு துளி வஞ்சமில்லை அவனுக்கு நமக்கு வேறு ஆறுதல் இல்லை இதெல்லாம் மனிதனமா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறையும் வாழ மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கைகள் கல்லையும் தெய்வத்தின் சாட்சியமா அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா அதுதான் உண்மையின் சாட்சியமா யாரும் மனசுக்கு துரோகம் பண்ணாமல் வாழ்ந்து வந்தாலும் இந்த இடத்துல ஒரு வாரிசு கிடையாது ஆண்டவா அழகமலையான அருணபக்கார மாயப்பெருமான் வழிபாட்டுக்காரா எனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்க கூடாதா என்னோட மனைவியப்பட்டவளும் இந்த கோட்டை பெருமாளும் அன்னிதினம் அழுது புலம்பு கொண்டிருக்கிறவே வாரிசை கொடுக்க கூடாது ஒரு குழந்தை செலுத்து கொடுக்க கூடாது பிள்ளை இல்லாதவன் என்று என் நாட்டு மக்கள் என்னதான் ஏசியா பேசினாலும் தான தர்மம் அள்ளி கொடுக்கின்றனே பிச்சையெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார்களே ஆண்டவா பிச்சாண்டு வந்தவருக்கு வாரி வழங்கினேன் தானம் பண்ணுவதற்கு அள்ளி கொடுத்தேன் என்னதான் செஞ்சாலும் என் நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க இதோ போராட கோட்டா பெருமாள் இவனுக்கு வாரிசு இல்லையே இந்த உயிரை வைத்துக் கொண்டிருக்கலாமா சாகக்கூடாதா அப்படி சொல்லி என் நாட்டு மக்களை பற்றி என்னை பற்றி ஏசி கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன செய்வது பிள்ளை இல்லா பாவி என்று பிள்ளை இல்லா பாவி என்று பிள்ளை இல்லா பருங்காவி பிள்ளை இல்லா பாவி என்று பெருங்காவி பேசினார்கள் பாவி என்று பாவி அபாவி பேசுனாரே மக்களில்லா பாவி என்று மாவாளி அபாவி பேசுனாரே பாவி பேசினார்கள் ஐயா சொல்லி வைக்க பிள்ளை இல்லை சொல்லி வைக்க பிள்ளை இல்லை பாவி பாவி பேசுனாரே பாவி பேசினார்கள் பிள்ளை இல்லாமல் பிள்ளை இல்லாமல் பேசினார்கள் மக்களில் பாவி என்று என்ன செய்வது பொருளிருந்தும் பொருளிருந்தும் பேர் சொல்வதற்கு புத்திர பாக்கியம் இல்லையே இந்த இடத்துல வாரிசு இல்லை என்று சொல்லி அழுது கொள்ளும்போது இந்த நாட்டு மக்கள் கூட கேட்கவில்லை ஆண்டவா என்ன செய்வேன் எது செய்வேன்
இந்த இடத்துல அழுது புலம்பினாலும் என்னோட மனைவியாப்பட்டவள் வலிமேல் செல்லும் பொழுது என் நாட்டு மக்களை தெரிவிப்பார்கள். ஆனால் செந்திலனே என்ன தெரிவிப்பாங்க தெரியுமா? என் பொண்டாட்டி இந்த வழியில் போகும்போது இதா போகிற மலடி இவள் முகத்தில் விழித்தால் இவளை பிடிச்ச பீடப்பணியில் நம்மளை வந்து சேர்த்து சொல்லி என்னோட மனைவியாப்பட்ட வளர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு நான் குழந்தை, எனக்கு அவள் குழந்தையாக தான் வளர்ந்து வருகிறோம். இந்த வேளையில் இவளோட மனைவி நிறைமாத கற்பத்தோடு இருக்கின்றாள். கற்பம் தரித்து விட்டதை இப்படிதான் குழந்தை பிறக்குமா இல்லை இறக்குமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் இந்த இடத்துல என்னோட மனைவியை நான் எதிர்பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. எதிர்பார்க்கணும் எப்படி? நகர சோதனைக்கு செல்ல வேண்டும். என்னுடைய அரண்மனைக்குள் இருக்கக்கூடிய அமைச்சர் அழைக்கக்கூடிய நேரம் இருக்கிறது. என்ன செய்வீன் ஏது செய்வீன் ஆட்டவா என்ன செய்வது? நான் யாரை நம்பி வந்தேன்? நம்ம யாரை நம்பி வந்தோம்? நம்மளை யாரை நம்பி வந்தோம்? நாட்டு மக்கள் நம்பி வந்தோம்னே. நம்ம யாரை நம்பி வந்தோம்? இந்த ஊர் மக்கள் நம்பி வந்தோம். நான் யாரை நம்பி வந்தேன்? உங்களை நம்பி தானே வந்தேன். சீக்கிரம் உடைச்சிரு. யாரை நம்பினால் பிறந்தேன் போகடா போக என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாகடா வாக. யாரை நம்பி நான் பொருந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாகடா வாக. என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாகடா வாக. குளத்திலே தண்ணீரிலே கொத்தவிலே விரும்பிலே குளத்திலே தண்ணியிலே கொத்துமில்லே நீனுமில்லே வெற்றியிலே வளரிலே வெற்றமில்லே செல்லுலே. யாரை நம்பி நான் பொருந்தேன் போகடா போக என் காலம் வெல்லும் சந்திரத்திலே வாகடா வாக. எனக்கு ஒரு காலமரம் போய்விடுமா? எனக்கு ஒரு வாரிசு இல்லாம போய்விடுமா? அழகுமலையடி இப்பொழுது என்னோட மனைவி நிறைமாத கற்பத்தில் இருக்கும் பொழுது அரண்மனைக்கு சென்று நகர சோதனைக்கு செல்ல வேண்டும். நகர சோதனைக்கு சென்றால் என்னுடைய நாட்டில் உள்ள அமைச்சர் அழைக்கக்கூடிய நேரம் தொட்டது. இருந்தாலும் என்ன செந்திலனே 10 மாதம் நிறைமாதம் சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய வழி யாருக்கு தெரியும்? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வழி யாருக்கு தெரியும்? செந்திலனே
ஒரு பெண்ணாகப்பட்டவுக்கு தான் தெரியும். வலியும் வேதனையும் பெண்ணுக்கு தான் தெரியும். பெண்ணுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம செய்யறது செஞ்சிருவோம், நல்லது கெட்டது எத்தனையும் சுமையை சுமக்கக்கூடியவன் நம்ம ஆண்கள். 10 மாத குழந்தை சுமக்கக்கூடிய பெண்கள். அந்த குழந்தையப்பட்டவர்களை பெற்றெடுக்க வரையிலும் அந்த பெண்ணா விட்டு எங்க போயிட்டு வருவா? சொற்கொள்ளுக்கு போயிட்டு வருவா. குழந்தையை பெற்றெடுத்து மார்போடு அணைத்து பாலூட்டி சீராட்டு வளர்க்கிற பத்தியா, அதாயா பொம்பளை. அந்த பொம்பளை, அதாவது பொம்பளை என்றால் நம்முடைய மனைவி. கட்டின மனைவியை இன்னைக்கே நினைச்சு பாரு, துரோகம் பண்ணாத யோகம். ஆமா ஆமா ஆமா, நல்ல மனுஷன் சொல்லணும். ஏன்னா கணவனை கண் கண்டு தெய்வம் கட்டின மனைவி, அவளை நினைச்சுக்கிட்டாதான் நம்மள எப்போதும் நல்லா இருக்க முடியும். ஆமா, ஏன்னா தாய்க்கு பின் தார் என்று சொல்வார்கள். சொந்தம் வந்து அத்தனை விட்டுவிட்டு தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனை விட்டுவிட்டு கட்டின கணவன் தான் சொந்தம் வராபத்தியா வதாயா பொண்டாட்டி. நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, கதைக்கு உனக்கு தாலி இருக்கிற யாரு? பொண்டாட்டி தானே. அவளை நினைச்சு பார்க்கணும் என்னைக்குமே. என் பொண்டாட்டி இன்னைக்கு நினைச்சு பார்க்கறேன், நினைச்சு பார்க்கணும். ஒரே பொண்டாட்டி தாயா, அதனால அவளோட மனசு எவ்வளவு பெரிய ஆழம், அந்த ஆழத்துல என்ன இருக்குது? ஆமா, எல்லாம் எந்திரிச்சு உட்கார கரப்பசம் வர போறாங்க. தூங்குற எழுப்பிடு. அது பொம்பளைக்கு தெரியும், அங்க ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கும் தான் தெரியும். அவனை மறந்துட்டேன். அது யாருக்கும் தான் தெரியும். அது முத்திருக்கா முள்ளு குத்திருக்கா, அது யாருக்கும் தான் தெரியும். அது யாருக்கும் தான் தெரியும். பொம்பளத்திலே ஆலவத்திலே அவளுக்கு தெரியும். அது பொம்பளைக்கு தெரியும். ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கும் தான் தெரியும். அது யாருக்கும் தான் தெரியும். அது முத்திருக்கா முள்ளு குத்திருக்கா, அது யாருக்கும் தான் தெரியும். அது யாருக்கும் தான் தெரியும். பெண்மனசிலே ஆழமன்றி ஆம்பளுக்கு தெரியும். அது பொம்பளைக்கு தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும். அது யாருக்கு தான் தெரியும். கல்லிலையே உள்ளுக்குள் காலதோ மனைவி பல கல்லி வைத்து மகவி சொல்லலையே பாதி மகள் சொல்லலையே. ராணிய போல் வச்சிருக்கே ஆசைப்பட்டா குத்தவனே, கேளிக போல் கொட்டி புட்டா சின்ன புள்ளு தப்பு என்று கட்டி வச்சே மகனே. அத்து புட்டா யானவரு பொத்தி வச்சே முட்டங்களே உள்வதிக்கு யானருக்கு. பெண்மனசிலே ஆழம் என்று அம்பளைக்கு தெரியும். அது பொம்பளைக்கு தெரியும். அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும். அது யாருக்கு தான் தெரியும். முத்தடித்து நெஞ்சுக்குள்ளே ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறே. நகடித்து போகலவே நகடித்த பாத்திரமே என்பதுரம் புச்சரமே காத்திருந்தி காத்திருந்தி காலங்கள் போகிறது. முத்திருந்தி முத்திருந்தி
சேர்த்து வச்சு ஆசைகள் வேகுதடி நாளடைத்தான் என்பதையாகப்படி காத்திருந்தி காத்திருந்தி காலங்கள் போகிறது பூத்திருந்தி பூத்திருந்தி பூமி போகிறது மாலே மகிழே அழகத குயிலே தேவே நான் பாடுதோமாது பூவே பொழுவே புகி வரும் அமுவே ஆதி கேட்டாலே உன்னையுமே நான் பாவொரு அன்னதனியாக உலகமலை காட்டில் வரும் பாட்டு கேட்கிறார் ஏதோ நினைவுதா உன்னை சுற்றி பறகுதில்லை என்னோட மனசுதான் கண்ட கண்டபடி தவிக்கிறது ஒத்தே வழி என்பதிதானே உலகமலை காட்டில் வரும் பாட்டு கேட்கிறார் என் பொய்களில் வண்ணவிடவே வைகத்திலே சொல்லிவிடவா யாரும் சொல்லாதது வண்ணவிடவே வைகத்திலே சொல்லிவிடவா காத்தோடு மலராடு காகுலாடு காதோரலோலாகி சங்கதிவாடு காத்தோடு மலராடு காகுலாடு காதோரலோலாகி சங்கதிவாடு பச்சமல்ல பூவு உச்சி மல்லு சடல உச்சியிலே பாட்டு சொல்லி தந்ததில்லை பாட்டன் சொல்லி தந்ததில்லை அருமை தீபக் ரித்தீஷ் கமலேஸ்வரன் குடும்பத்தினர்கள் எனக்காக ஒரு செல்வங்களை அன்பளிப்பாக கொடுத்துருவார்கள் அனுபவ குடும்பம் எங்கு சென்றாலும் தங்க முகத்தோடு வாழ வேண்டும் வளர வேண்டும். அப்புறம் அண்ணன் என்னோட மனைவி நிறைய மாத கற்பதோடு இருக்கின்றார். ஏன்னா ஆரம்பத்தில் குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுது புலமணி இப்போ குழந்தை பிறக்க போறதில்ல, அதனால தான் அவள் நினைச்சுக்கிட்டே போகணும்னு சொல்லி நகர சபைக்கு அமைச்சரே வாயப்படி வாயப்படி வாய்ப்படி மன்னர் வாழ்க, மகாராஜா வாழ்க, தெலுங்காபுரி ஆண்டு கொண்டிருக்க கோட்டைபெருமாள் அரசரே வாழ்க 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 வாழ்க. மங்களத்தோடு வாழ்ந்தவா. ஆமா, பேசாம இருங்க. மங்களத்தோட வாழ், மங்களத்தோட வாழ. மகாராஜா வாங்க இங்க. நீங்க தட்டி உடம்பு வச்சு இடிக்கிறீங்களே. மகாராஜா விட மோதுகிறாயா? மோத முடியுமா? சொல்றது ஏன் மயக்கம் தானே போட்டு நலமோடு வளமோடு வாழ வேண்டும். மங்களத்தோட வாழ்ந்தா மங்களத்தை பூச்சி சண்டைக்கு வரும். மங்கள கரத்தோடு வாழ வேண்டும் சொல்லி மங்களம் செத்து பல வருஷம் ஆச்சு. மங்களம் செத்து பல வருஷம் ஆச்சு. அவங்க அந்த ஒரு மங்களம், நம்ம ஒரு மங்களத்தை சொல்றேன். வச்சிருக்கியா? வெளியே தெரியாம. இது என்ன உங்க அம்மாட்ட பின்சால் மாதிரி தெரியுது? இதுவா
ஆமா நாடு செழித்த நல்லபடி விழுதி, நல்ல விழுதே. ஊர் செழித்த உத்தமல் விழுதி, நம் நாட்டில் வரக்கூடிய வெள்ளாமைகள் எப்படி இருக்கின்றது? மகாராஜா என்ன கேட்டிய? நாடு செழித்த நல்லமலை விழுதி, ஊர் செழித்த உத்தமல் விழுதி, நம் நாட்டில் வரக்கூடிய வெள்ளாமைகள் எப்படி இருக்கின்றது? நல்லா இருக்குதா? சொன்னீங்களா? கேட்டீங்களா? எப்ப சொல்லுவ? எப்ப சொல்லுவ? சொல்லியா? எப்ப சொல்ல விடுவியா? இன்னும் சொல்லலையா நீ? மகாராஜா கேட்ட கேள்வி பதிவல்ல. என்ன கேட்டீங்க? நாடு நாடு செழிச்சிட்டா? நாடு செழி இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் மேடை மாசனம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மேடை நாடகம் அருமையான இந்த நாடகமே மக்களுக்கு தெரிவிப்பது எப்படின்னா யூடியூப் மூலியம் தான். அதிகமாக நாடகத்தை விமர்சனம் பண்ணணும்னா நாடகம் பாலத்தை வந்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? புதுமையாக நாடகம் எதுவும் இருக்குதான்னு சொல்லி கேட்பாங்க ஊருக்காரங்க. அவங்க பார்த்து சொல்கிறது தான் இங்கே நாடகம் நடக்கும். ஆனால் இப்போ இப்படி அப்படி கிடையாது. செல்ஃபோன் எடுத்தாலே நாடகம் தான். அதில் என்ன நிகழ்ச்சி வேணுமோ அத்தனை உண்டு. அதனால் யூடியூப் இல்லைன்னா அந்த நாடகம் என்பது தெரியாமல் போயிடும். காலப்போக்கில் நாடகக்கலை அழியக்கூடாது என்பதற்கு தான் இந்த யூடியூப் வந்து இருக்கிறது. அதனால் அழகு பாண்டி அது மட்டும் கிடையாது. இந்த நாடகத்தை வைத்துள்ள அன்பு உள்ளங்கள் அழகு பாண்டி மற்றும் வேல்முருகன் காவல்துறை அதிகாரிகளும் இந்த நாடகத்தை சிறப்பாக வைத்துள்ளார்கள். அந்த நாடகத்தை தான் கொடுத்தாங்க மனுஷன். என்னைக்கு நம்ம லட்சுமணன் நாடகத்தை கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து ஃபோனு ஓயலை. நாடகத்துக்கு போய் தூங்க முடியல. நாடகத்துக்கு போய் வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்? அடிக்கிற வெயிலுக்கு மரத்தடி கடை இருக்குன்னு சொல்லி தான் பார்ப்போம். அஞ்சு போய் தூங்க கூட முடியல. ஏன்? வெக்கெடுப்படுத்து போச்சு. தம்பி இங்கே வாடா. அதே பா சொல்லுங்க அண்ணே. ஏன் இந்த புகை போட்டிருக்குன்னு தெரியுமா? சாம்பிராணி புகை. எல்லாத்துக்கும் தூக்கத்தை எழுப்பிடுறதுக்கு. இல்லை கொசு கடிக்குதான். அதனால் யூடியூப்லாம் நாடகம் கிடையாது. அது மட்டும் கிடையாது, எங்களுடைய குரல் மூலம் வெளியே வரதுக்கு காரணமே ஒலிபெருக்கி தான். ஒலிபெருக்கலைன்னா அதுவும் தெரியாது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைக்கு அதில் தொங்கும், அறிக்கை வழக்கதான். அப்போல்லாம் முன்னாடி உள்ளவங்க 8 கட்டையில் பாடினாலும் 8 ஊருக்கு கேட்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் கத்தனை கேட்குமா? ஒன்றுமே கேட்காது உங்களுக்கு. இந்த மைக்கு இல்லைன்னு வச்சுக்க கேட்காது. அப்படி வேலையில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. கூப்பிட்டியா? நான் என்ன கேட்டேன்? என்னையா கேட்டேன்? எப்ப சொல்லுவ? என்ன எங்க சொல்லுவ? என்ன சொல்லுவ? நான் என்ன கேட்டேன்? நீ என்ன பண்ண வந்த? எதுக்கு வந்த? பேச விடியா? என்ன நீ பேசலையா? எப்பதான் பேச விடுவ? அப்புறம் ஊமையா? மகாராஜா பேச விடுங்க மகாராஜா. பேச விடுங்க. அம்மாட்ட கேட்டு பாரு. எந்த அம்மாட்ட? அமைச்சரி ஊர்ல அம்மாவா இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. நீங்க கேட்ட சொல்லு. என்ன எப்ப சொல்லுவ? எப்பயா சொல்லுவ? சொல்லு சீக்கிரம். எப்ப சொல்லுவ? என்ன சொல்ல வந்த? என்ன சொல்லியா வந்த? எதுக்கு வந்த? கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே. நாடு செழிக்குமா? என்ன கேட்டிய? நாடு செழித்த நல்லபடி விழுது, ஊர் செழித்த உத்தமலை விழுது, நம் நாட்டில் வரக்கூடிய வெள்ளாமைகள் எப்படி இருக்கிறது? இந்த மாதிரி மனுஷன் இருந்தா எப்படி நல்ல மழை பொழிய நாடு செழிக்கும்? ஏன் உங்க சொல்லுவேனா? இந்த மாதிரி ஒரு சில மனுஷன் இருக்கும் போது எப்படி நல்ல மழை பொழியும்? மகாராஜா என்ன பொறுமையாக வேகமா பேசுறீங்க? வேகமா பேசுனா பொறுமையா என்ன கூறுகள்? என்ன கேட்டிய? மறந்து போயிட்டு மாத்திரை சாப்பிடாம வந்துட்டேன் மகாராஜா. என்னாச்சு? காசு கொண்டாங்க. அந்த பேக் அப்படியே கொண்டாங்க. நாடு செழித்த நல்லமலை பொழுது, ஊர் செழித்த உத்தமலை பொழுது, நம் நாட்டில் வெள்ளாமைகள் எப்படி இருக்கிறது? நம்ம நாட்டில் நாடு செழித்த நல்லமலை பொழுது. அப்புறம் என்ன கேட்டிய? மறந்துட்டேன். கொடுக்கணுமா? யாவும் வர மாதிரி பண்ணட்டுமா? இல்லை, நாடு செழித்து நல்ல மலை சீருடன் சிறப்பு நம்ம நாட்டிலே வருகிறது. அது எந்த ஒரு குறையும் இல்லை மகாராஜா. எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் இல்லை. குறையும் கிடையாது. குறையும் இல்லை. அப்படியா? எந்த நம்ம நாட்டில் எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இல்லை. சரி. தேவாலயம், பிரம்மாலயம், உசலாடி சொல்லக்கூடிய காளிப்படாறு, அகலபரமேஸ்வரி, கருப்பசாமி என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் நடக்கிறதா? குறைகள் இருக்கிறதா? நம்ம நாட்டிலே நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டிய?
தேவாலயம், பிரம்மாலயம், விசிறாடி சொல்லக்கூடிய காளி, பிடாரி, அங்காள பரமேஸ்வரி, கருப்பசாமி என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் நடக்கிறதா? எது குறை இருக்கிறதா? அதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? அதான் சொன்னேன் மகாராஜா. சொல்லு. அடிக்கப்படாது. அடிக்க மாட்டேன் சொல்லு. உங்க அம்மா மேல சத்தியமா? உங்க அம்மா மேல சத்தியமா? எங்க அம்மா செத்து போறதுக்கா? ஊர்ல அம்மாவா இருக்கு பாத்துக்கிறேன். அமைச்சரே என்ன கேட்டிய? எங்க நம்ம நாட்டில் தேவாலயம், பிரம்மணம், முக்காய், கருப்பை, கருப்பை மண்டபம், முக்காய் மண்டபம் எல்லாம் மண்டபத்தையும் பொறுமையா சொல்லியா சொல்லு. நமது நாட்டிலே தேவாலயம், பிரம்மாலயம், சிவாலயம். நீ என்ன காலமான மாதிரி தள்ளி சிலைக்கு அலையிற மாதிரி இப்படி வந்து பக்கத்துல வந்து ஏறிய இல்ல மகாராஜா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எப்ப சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சொல்லிட்டியா? பேச விட மாட்டியா? இன்னும் பேசலையா? எப்பதே பேச விடுவ? நீ எப்பதான் பேசுறா? மறந்துட்டு வசனத்தை. ஆலயங்கள் தோற 6 கால பூஜை நடக்கிறதா இல்லையா? கணக்குப்புள்ள கவுந்து விட்டாரா? கேட்டு வந்துடுறேன். நம்ம நாட்டிலே தேவாலயம், பிரம்மாலயம், விஸ்வாலயம் என்று சொல்லப்பட்ட அனைத்து ஆலயங்களில் சீருடன் சிறப்புடன் 6 கால வேறுகளை பூஜை நடந்து வருகிறது. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை மகாராஜா. குறை கிடையாது. இல்லை, எந்த குறையும் கிடையாது. நீங்க இருக்கும்போது எப்படி குறை? 6 மைலுக்கு அன்னசத்திரமும் 3 மைலுக்கு தண்ணீர் புது வைத்து அதில் வரும் கூன், குருடு, செவிடு, சப்பான, உணவற்ற நொண்டியோடு சொல்லக்கூடிய காது, செவிலியோடு சொல்லக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் அன்னதானம் நடக்கிறதா? குறையில் இருக்கிறதா? போங்க மகாராஜா. இவ்வளவு பேர் நாட்டுக்கு மகாராஜா இருந்துகிட்டு என்ன இப்படி பேசுறீங்க? என்ன 6 மைலுக்கு ஒரு என்ன சேர்த்துறா? 3 மைலுக்கு ஒரு தண்ணி பந்து சொல்றீங்க. 6 மைல் 3 மைல் எத்தனை மைலுனே? 7 மைல் இல்லனே. 6 3 7 மைல் தானே? 7 எங்க படிச்ச? 9. மகாராஜா அவர் உங்களுக்கு 9ங்கிறாரு. அவரா சொன்னாரு? ஆமா, பேசாம இருப்பா. அவர் தான் சொன்னாரு மகாராஜா. அவர் முன்னுக்கு வந்து நிப்பாட்டு. மகாராஜா கொடுப்பாரு, வாங்க தக்க சம்மானம் கொடுப்பாரு. அவர் மகாராஜா மகாராஜா 6 மைல் 3 மைல் 9 மைலுக்கு தண்ணீர் பந்தல் கொடுத்தோம்னா மிச்ச உலகத்துல இருக்க மயிலாம் செத்து போயிடாதா? அமைச்சரே, நீங்க தான் கேட்டீங்க. 6 மைலுக்கு அன்னசத்திரமும் 3 மைலுக்கு தண்ணீர் பந்தல் வைத்து அதில் வரும் கூன், குருடு, செவிடு, சப்பான ஊனமற்றோருக்கு அன்னதானம் நடக்கிறது இல்லையா? அதெல்லாம் நல்லா இருக்கு மகாராஜா. நீங்க இவ்வளவு பேர் நாட்டுக்கு மகாராஜா இருந்துகிட்டு எல்லா ஊர்லயும் தண்ணீர் பந்தல் இருக்கு மகாராஜா. நம்ம இந்த கைகாட்டி போறோம் பாருங்க, மணப்பற, தோரங்குச்சி பைபாஸ், தோரங்குச்சி விட்டு திருச்சி பைபாஸ். சரி, இந்த வளநாடு கைகாட்டிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமா. அது பஸ் ஸ்டாண்டுக்கு பிளாக்ல வச்சிருந்தாங்க வக்காலியே. அதை தாண்டி லெஞ்சமேட்டு இருந்து உள்ள மணப்பற போற ரோட்ல ஒன்னும் அமைச்சு வைக்கல. நீங்க உங்க பொறப்புல எதுவும் தண்ணீர் பந்தல அமைச்சு வச்சீங்கன்னா இப்ப 150 ரூபா ரேட்டு வேற ஏறி போச்சு. விலை 50 ரூபா கம்மி பண்ணி 100 ரூபா கட்டிங்க வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா புண்ணியமா இருக்கும். நல்லா இருக்கும் மகாராஷ்டிரா, நல்லா இருக்கும் தண்ணீர் பந்தல. அதே நீங்க எதை சொன்னீங்க? நீங்க எதை கேட்டீங்க? நீங்க எதை கேட்டீங்க? நான் என்ன சொன்னேன்? அன்னதானம் சொர்ணதானம் நடக்கிறதான்னு கேட்டேன். அன்னதானம் தண்ணியில குறை இருக்குதா? அதான் தண்ணியில குறை. அந்த தண்ணீரை எந்த தண்ணி நீங்க சொன்னீங்க? நீங்க எதை தண்ணி சொன்னீங்க? நான் குடிக்கக்கூடிய தண்ணி, பச்சை தண்ணி. அதையும் குடிப்பாங்க. வான்மலையிலிருந்து வரும்ல அந்த தண்ணி. வான்மல்ல இருந்து வருது. அது அங்கிருந்து தயாரிக்கல இலையை போட்டு தயாரிக்கிறது. அப்படி தயாரிக்கிறது எந்த குறையும் இல்லை. எந்த குறையும் இல்லை. 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் வந்து இட்டு சீருடன் சிறப்புடன் சொல்றது மரணம் சொல்லப்பட்ட அனைத்து சீருடன் சிறப்பு நடந்து வருகிறது மகாராஜா. இதில் எந்த ஒரு குறையும் இல்லை. சரி, என்னை பற்றி இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் புகழ்ந்து பேசுகிறார்களா, தாழ்த்தி பேசுகிறார்களா? நம்ம நாட்டிலே நாட்டு மக்கள் அனைவரும் தாங்களை பற்றி எப்படி பேசினா தெரியுமா மகாராஜா? எப்படி எப்படி நான் இப்படியே சென்றால் எப்படி சென்றால் பாருங்க, மகாராஜா அறிவு இல்ல. இங்க எங்க பார்க்க சொன்னீங்க? உங்கள மகாராஜா மக்கள் பேசுறது சரி எல்லாம் கூட்டு சேர்ந்துக்குவாங்க. இந்த 60 வயசு கிழவி 70 வயசு கிழவி எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த மகாராஜாக்கு சேட்டையை பத்தி அடிக்காயி மகாராஜா வந்து நம்மளை பார்த்தா மகாராஜா பார்க்க ஓடி போயிருவோம்னு மந்திரியாரை விட்டுருக்காரு. அப்படின்னு இல்லை, யாரும் உங்களை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. குறைகிற இருந்தா பேச மாட்டாங்க. அப்புறம் என்னை பார்த்தா பேச மாட்டாங்களே. பேசினா என்ன பண்ணுவேன்? மந்திரி போய் சொல்லி விடுவேன். என்கிட்ட சொல்லிடுவீங்க அப்படின்னு பேச மாட்டேன். என்ன ஒரு யோசனை பண்ணி மகாராஜா மாறு வேடத்துல இப்படி போனி. சரி, பேண்ட் சட்டை மாட்டி மாறு வேடத்துல போனி. அனிமாறு வேடத்துல அப்ப நீ பார்த்து குரங்குறீங்களா? நீங்க தானே சொன்னீங்க மாறு வேடணும். மாறு அந்த மாறுல மகாராஜா வேறு வேடத்தில் சென்று பார்க்கும் பொழுது என்னது வேறு எடுத்து சென்றீங்களா? 4 விஷயம் நீல விஷயம் ஐயா. வேறு வேடத்தில் மகாராஜா வேறு வேஷம். ஆடை ஆபரணங்கள் மாற்றி விட்டு சென்றீர்கள். ஓஹோ, சரி. போயிட்டு குடிக்க போனீங்களா?
குளிக்க நீராட சென்று விட்டு நீராட சென்றீர்கள். நகை நட்டெல்லாம் கழட்டி வச்சு போட்டு நகை இருக்கு, நட்டைக்கு இருக்குது. என்னடா அது மகாராஜா? நகை நகை நட்டுன்னு சொல்லுவோம். பொன்பொருள். சரி, இதுக்கு தான் படிக்கணும் ஒழுங்க. பொன்பொருள் மகாராஜா கழிச்சு நாவத்துல போனேன்னா என் பேர் வந்து பொன்பொருள் மகாராஜா கிடையாது, கோட்டை பெருமாள். நடத்த முடிங்க வீட்டுக்கு போனேன். சாமி சாமி சம்பளம் மேலே ஒரு பச்சடி வேணாலும் கொடுக்குறேன் 50 ரூபாக்காண்டி தரேன்னு சொன்னேண்ணா. நான் கேட்கவே இல்லையே. அதாவது என் நாட்டு மக்கள் பிள்ளை இல்லாபாய் விரும்பாவி மக்கள் இல்லாபாய் மாமான்னு சொல்லி அப்படி பேசினாங்களா? நான் சொன்னா பேசினாங்களா? நான் சொல்லுவேனா? சொல்லிட்டியா? சொல்றாங்கன்ட்டு இறங்கி போச்சு. 3 மாசம் கூட சட்டையை கிழிச்சு முடிய வாங்க. ஒரு மீட்டர் திருச்சியில எவ்வளோ? 25 ரூபா. 15 ரூபாய்க்கு நான் வாங்கி தரேன். 5 ரூபாய்க்கு கிளி வாங்கி. அமைச்சரை ஆமா இன்னும் என்ன தெரிவித்தார்கள்? ரோஸ் இல்ல இல்லையா? இது ஆம்பளை தானே, எதுக்கு என்ன நீ உடம்பு வச்சுட்டு உசுறு வாழ்ற? ஐயோ மகாராஜா 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 உங்கள இல்ல இது மகாராஜா முட்டைக்குழம்பு தின்னீங்களா? அமைச்சரை இந்த உடம்புல எதுக்கு வாழ்ற? உனக்கு அறிவு இருக்காயா? சோதனை நீங்கறியா? கேளு, மக்களை கேளு. இந்த உடம்பை வச்சு என்ன பண்ணுவேன்னு அவங்கள கேளு தெரியும். என்னம்மா பண்ணுவாரு? வந்து உடம்பு எதுக்கு? இது வஞ்சகமத்த உடம்பு. யார் எதை கட்டாலும் வாரி வணங்கக்கூடிய உடம்பு. ஆனா இது இருக்கு பத்தியா? எது இது? இது உடம்பா? இது உடம்பாடா? அது சட்டை. அது ஏன் தெரியுமா உனக்கு உடம்பு ஏறல? ஏன் மகாராஜா? அவ்வளவு சூணும் ஒரு மஷ்ரூம் இல்லை. எங்க அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. 4 பிள்ளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா பால் கொடுத்து வளர்த்துச்சு. சரி, நீங்க அப்படியா? கோத்தா எங்க ஆத்தாத உங்க அம்மா சொன்னில்ல, அதான் வாழ்க்கையில் விழுவுது. கொப்பேன் கொம்மா கொப்பேன் நான் தான்டா. அது கோத்தா கொப்பேன் இல்லை. உங்க அம்மா உங்க அப்பனும் ஒரே பிள்ளை. நீங்க எங்க அம்மா அப்பாவுக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க ஒரே பிள்ளை. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் 4வது பிள்ளை. 3 பிள்ளைக்கு கொடுத்து முடிச்ச பாலை எடுக்க கொடுக்கும் உடம்பு ஏறல. நீங்க ஒத்தால மண்டிட்டீங்க உங்க அம்மாட்ட. காலையில போய் கேட்டுப்பாரு. இப்படி கிண்ணுன்னு இருக்கீங்க. காலையில வீட்டில் போய் கேட்டுப்பாரு. அதே மடுவோட அப்படி ஏறி இருக்கு, கிண்ணுன்னு விண்ணுன்னு இருக்கு. அதாவது யாருக்காவது உதவி செஞ்சோம்னு வச்சுக்கேன், உடம்பு தன்னால ஏறும். ஆமா. ஆனா 100 ரூபாய் காசை வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு கொடுக்காம பாத்திருக்க பிள்ளைகிட்ட கொண்டு கொடுக்குற பத்தியா? மகாராஜா குடும்பத்தை எடுத்துக்காதீங்க. சரி, இருந்தாலும் என்னோட மனைவி நிறமாத கற்பத்தை அளிக்கின்றாள். சரி, அதை பார்த்தா பெண்கள் கொண்டு சார அரண்மனைக்குள் போய்கிறார்கள். என்ன காரணம்? போய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே நீ கிளவிட்ட போ. மகாராஜா ஏன் அமைச்சரை கிளவிட்டு போனா கிளவி செத்து போயிடாத போற போட்டுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய கிளவி வைத்துக் கொண்டு மருத்துவத்தை பார்த்துவா. மருத்துவத்தை பார்க்கணுமா? பிரசவத்தை பார்க்கணும். மருத்துவமனை வார்த்தை என்ன பண்றது? மருத்துவமனை பார்க்க கூடாது. அப்புறம் மருத்துவமனை கிடையாது. மருத்துவம் பார்க்கக்கூடிய கிளவி அழைத்துக் கொண்டு பிரசவத்தை பார்த்துவா. யாருக்கு மகாராஜா? என்னோட மனைவிக்கு. நம்ம மனைவிக்கு? நம்ம அரண்மனை, நம்ம இசை அமைப்பாளர்கள், நம்ம ஒரு தொடையா ஒரு தொடையா பாரு. கொலகேசன் உள்ள போயிடாதயா. என் கையை பிடிச்சிருந்தீ. கையை பிடிச்சா சாமி கொடுத்தாமே. கையை பிடிச்சிருந்தீ. ஓ காலை கொண்டா சாமி. காலை கொடுங்க. சைஸா நீட்டியே. எத்தனை பேர்த்துக்கிட்டு நீட்டுனீங்க? அடே நான் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கேன். தாங்கள் அரண்மனையில் போய் சிம்மாசனத்தில் உட்காருங்க. குண்டியா குண்டியா எப்போ பாவாடை கட்டுறது, எப்போ சாக்கிட்ட மாட்டுறது, கிளட்டி சிரிக்கி கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. பாவம் பிரசவம் பார்த்து ரைட் ஆட்டமாக ஊட்டமா கிளவி ஓ பாட்டி 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 ஓ பேராண்டி கிளட்டு மொண்ட அடி கிளவி. என்னது ஏண்டா கிளவி உன்னை ஏன் கூப்பிட்டு தெரியுமா? ஏண்டா கூமுட்டா? நான் கூமுட்டை, நீ குஞ்சு பொறிச்ச முட்டை, அழிவு போன முட்டை, அழுகு முட்டை முட்டை. ஏன் கூப்பிட்டேன்னு கேளு. அதைத்தான் நான் சொன்னேன். எதற்கு கூமுட்டை தான் நான் சொன்னேன். அரை சொன்னு கேள்ட்ட முட்டை. அதைத்தான் சொன்னேன்னு சொல்லுடி.
அதான்டா நான் சொன்னேன். தெளிவா பேசு, ஊராளு கட்டி வச்சுருவாங்க. என்னடா விஷம்? பாம்பு விஷம், நல்ல பாம்பு விஷமா கிளட்டு சிரிக்கி. என்ன விஷயம்னு கேளு. என்ன விஷம்? அது என்ன விஷயம்னு கேளுடி. அதைத்தான் சொன்னேன், வேகமாக வாங்கினேன்டி. அதைத்தான் சொன்னேன்னு சொல்லி கிளவி என்னை உதவ விட்டுறாதடி ஊரில். கிளவி உன்னை ஏன் கூப்பிட்டே தெரியுமா? வாய் ஏன் கூப்பிட்டான்னு சொன்னேன். யார் ஏன் கூப்பிட்டேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டு சிரிக்கி தப்பு தப்பு என்னை சுருக்கி வேணும் எடுத்துக்கிட்டு அடிப்போம் பார்த்து தூமையை கொண்டிக்கு. அப்போ ஒன்று என்னன்னு சொல்லட்டும். என்னை சுருக்கின்னு சொல்கிறேன். சாண்டியா கொண்டிக்கு, இளநீ கண்டிக்கு, சருப்பத்தை கொண்டிக்கு, மூத்திரத்தை கொண்டிக்கு. உன் மூத்திரத்தை குடிச்சாலும் உன் சருப்பத்தை குடிச்சாலும் புழு புழுன்னு இருக்கும் எல்லாம். ஏன்டா கூமுட்டை? இங்கே கூமுட்டையும் குஞ்சு பொரிச்ச முட்டையும் இல்லை. ஏன் கூப்பிட்டேன்னு கேள்றி. அதெல்லாம் நான் கேட்டேன். பாட்டி ஓ பாட்டி ஓ பாட்டி பாட்டி காதும் அது ஓய் ஓல். ஐயோ ஊரில் உதவ ஓட்டுறா போல. ஓய் நீங்க எழுதி சட்டுச்சு விட்டு சிரிக்கி பாட்டி. ஐயோ ஒரு பையன் ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கிறேன். பாட்டி பாட்டி அந்த மூலையில் ஒரு பையன் ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப நேரமா. அவனுக்கு எங்கே மோட்ரு நிற்காதடா, நிற்காத மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும். வாய் எப்படி போய் உன்னை தான் எதிர்பார்க்குறேன் உன் வாயில் அடிக்கலாம்னு. நானும் வந்தலேருந்து பார்க்குறேன் அக்காளி மூத்திரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாயா. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. பாட்டி ஓ ஓ பாட்டி ஓ எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? நம்ம தெலுங்காபுரி சீமையில் கோட்டை பெருமாள் அரசர் இருக்காருல்ல. ஏன் செத்து போனானா? சிரிக்கு வாயில மண்ணு விழுவாவ நல்லாதான் இருக்கிறாரு. இது வேற அப்பப்போ பிடிக்கிட்டு விழுது. கோட்டை பெருமாள் அரசர் மனைவி கோட்டை கருப்பையம்மா இருக்காங்கல்ல. ஐயோ அவளுக்கு என்ன ஆச்சு? கிழட்டு முண்டு நல்லா தாண்டி இருக்கிறாங்க. அவளுக்கு ஒன்றும் ஆகல. அந்த அம்மா வயிற்ற வலிக்குதா, ஐயா வயிற்ற பெரட்டுதா, ஐயோ கும்மோடு வீங்கிருச்சா. இலை பேராண்டி வயிறு வலிக்குதுன்னு அவளை காட்ட பக்கம் போ சொல்லுடா. கூடவே ஒரு சக்கல தண்ணி கூட்டிட்டு போ. அந்த வயிற்று வலி இல்லடி, அப்புறம் கும்முடு வீங்கி இருக்கும்ல வயிறு முன்னாடி. என்ன சொன்னீங்க? கும்முன்னு வயிறு ரவுண்டா வீங்கி இருக்கும்ல. ஐயோ அடிச்சு போட்டாங்களே யாரும்? அடிக்கலாம் இல்லடி மகாராணியம்மா. இல்ல தொப்பை விழுந்துருச்சா? தொப்பை விழுந்துச்சா? அடிச்சு அடிச்சு சிரிக்கி கொழுப்பு வச்சு வச்சா? கொழுப்பு வச்சு வச்சா? அடி அது இல்லடி. அடி நினைச்சுக்க சட சடன்னு அடிச்சிருவேன் தூமையை குடிக்கி. யாரி பேரு பாட்டி? அது இல்ல பாட்டி, மகாராணி அம்மா நிறமா கருப்பணியா இருக்கிறாங்களா? அம்மா கருப்பத்தோட இருக்கிறாளா? கருப்பத்தோடு முழுகாம இருக்காங்க. முழுகலன்னா சோப்பு உப்பு அரப்பு வாங்கி விடு. சோப்பு அரங்கி கொடுக்கட்டா குளிக்கட்டும். அட அந்த குளியல் இல்லடி கேட்டு முண்டை. இவளை எங்கே மாசம் மருந்து எப்படி பிள்ளைய வைத்தாலும் தெரியல, சொல்லி புரிய வைக்க முடியல. மாசமா பயிர் கும்மோடு இருந்த மாசமா இருக்காள். ஐயோ மாசமா இருந்தா எத்தனை மாசம்? என்ன மாசம்? ஆடியா ஆனியா ஆவணியா புரட்டாசியா ஐப்பசியா? முடிஞ்சு சித்திரை வயசு ஆணி முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஏப்ரல் மாசம், ஏப்ரல் 29 தேதி மறந்து கேட்க முடியாது. அதுவும் இல்லடி. அப்புறம் என்னடா தூமையை குடிக்கு, சாண்டா குடிக்கு, சரிமத்தை குடிக்கு. கேட்டு முண்டை வந்தனா வாயில் எடுத்து வச்சு முடியும் பேசி. நான் வந்தேன் பதா போட்டு வச்சு விடுவேன். அவன் எல்லாம் தொங்கி போச்சு. அங்கே இவ்வளோ வச்சு எப்படியும் கிளையன் பொல போட்டினாரோ பாவம். அதையும் செத்து போனேன் கிளையன் ஜீக்கணும். கிளவி மகரமா மாசமா இருக்கா, நீ பிரசவம் பார்க்கணுமா? கைராசி அப்படி கைராசி. அரிசி தின்னு மொண்டாட்டிக்கு பிரசவம் பார்த்தேன். அரிசி தின்னா சோதை பிடிச்சிக்க. அரிசி திங்கல பருப்பும் திங்கல. அரிசினே அரிச்சேன்டி. ஹரிச்சந்திரனா? நானே நோனிதாயம் பிறந்தானா? கேட்டு சிரிக்கி நோடி அந்த சந்திர மிதிக்கு சந்திர மிதி உடனே பொழக்க போட்டுவோம். பொந்தல மிதினு கேட்டு சிரிக்கி சந்திர மிதி. ஆமாண்டோ லோகிதாசியம். எப்படி அவன் கெதி என்னாச்சு? நீ பிள்ளை பிறக்க போய் நீ பிரசவம் பார்த்த நேரம் கைராசி அப்படிப்பட்ட ராசி. பிள்ளை பிறந்த நேரம் பாம்பு கடிச்சு செத்து போனேன். அப்பா அம்மாவான பம்பு உட்காந்துக்கிட்டு கிளவிடி கொஞ்ச நேரம் அந்த 7 பொண்டை பெத்தெடுத்தல்ல. 7 பிள்ளை பேர் என்ன? அதாண்டு 7 பிள்ளை பெத்தெடுத்தல்ல. நல்ல தேங்காய். நல்ல தேங்காய் அழிவு போன தேங்காய் இல்ல, நல்ல தேங்காய். அதை சொன்னு நல்ல தேங்காய் 7 தெங்குன்னு கேட்டு முட்டை. அவ கூதி என்னாச்சு? என்னது அவ குடும்பம் முடி? அவ குடும்பம் முடி அவ கூதி என்னாச்சு? ஐயோ 7 பக்கம் என்னாச்சுன்னு கேட்கறாளா கேட்டு முண்டை.
அவ குடும்பம் என்னாச்சுன்னு கேளு. அதெல்லாம் கேட்ட அவ கூதி என்னாச்சு? அவ குடும்பம் அப்படி அவ கூதி என்னாச்சு? இவளுக்கு பல்லு மூச்சு சொல்லு மூச்சு பேசி புரிய வைக்க முடியாது. அது அவ கூதி என்னாச்சு? கேள்ட்டு முட்டை அவ குடும்பம் என்னாச்சுன்னு கேளுடி. அவ கூதி என்னாச்சு? எப்ப எல்லாம் ஏஞ்சி வீட்டுக்கு போங்க, நாடகம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போச்சு போய் அவ கூதி என்னாச்சு? குடும்பம் முடிக்க அப்படி சிரிக்கி. அதை தானே சொன்னேன், அதை தாண்டி சொன்னேன்னு சொல்லுடி. அதான் ஐயோ எப்பறம் வெடி வைக்க போகுதுன்னு தெரியல. 7 பிள்ளை பெத்த பையனை நேரம் போய் அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் அவன் கிணத்துக்குள்ளேயே ஒன்றும் செத்து போயிட்டான். அது மாட்டாமா? அப்புறம் உங்க அம்மால நான் பார்த்தனா, உங்க அம்மாவுக்கு நீ பிறந்த, எங்க அம்மாவை பார்த்து எத்தனையோ பிள்ளைக்கு பிரசவம் பார்த்து செத்து போச்சு, நீ உயிரோட இருக்க சாவலையா? தெரிய முடியும் நான் எப்ப சாவலே இருக்கிறேன். உனக்கு நான் செத்தா உனக்கு புருஷன் யாரு? சரி, கோட்டை கருப்பை முக்குறாடா, முக்குறா முனங்குறா கத்துறா கதறா, பொறுமையா பாரு, ரொம்ப மோசமா முக்குறா. ஐயோ முக்குடி முக்குடி முக்குடி. பொறுமை. என்ன சவுண்டு? நான் வரல. பிறந்த குழந்தை எப்படி அப்படி பேசுவோம். இப்போதான் மானாமதுரை பஸ் ஸ்டாண்டில் அம்மா பாலை மாந்திரம். என்னடா பிறந்த குழந்தை அம்மா பால் மந்திரிக்கு கொடு அது கிளட்ட முண்டை. அம்மா பாலை மாந்திரம் கிளவி இது குழந்தை பிறந்துச்சால மானாம அம்மா பாலுடைய. என்னடா உலக அதிசயமா இருக்கு. பிறந்த குழந்தை பேராண்டி கோட்டக்கார பை மூக்குனால மூக்குனாங்கல்ல மூக்குன முக்குல முக்குல 4 சின்ன 4 புள்ள 4 பிள்ளை. எனக்கு ஒரு சந்தேகம் கிளவி. என்ன 4 பிள்ளை உனக்கு கண்ணு தெரியாது, எப்படி ஆம்பளை பிள்ளையா பொம்பளை? தடவி பார்த்தானா? அடே பார்த்ததில்ல. தடவி பார்த்த பொழுது அடே பார்க்கும்போது உள்ள பார்த்தா ஓட்ட வட்ட மாதிரி இருக்கணும். பொம்பளை பிள்ளையா? அப்படி ஆகட்டும். ஒரே பிரசவத்தில் 4 பெண்கள் விவரம் இருக்குது. முக்குறடா முக்குறடா கிளவி என்னடி சவுண்டு? வேறாண்டி மானாமதுரை பஸ் ஸ்டாண்ட்ல பொட்டனை சவுண்டு கேக்குது. கோட்டக்கார பை திரும்ப முக்கின வேப்பம்பழத்தை பிதுக்கிற மாதிரியா? பிதுக்கிற மாதிரி. இப்ப 3. என்னடா அது முதல்ல 4 இப்ப 3 4 3 7 நாயை போட்டு நான் செய்யல. நாயத்தை மன்னர்கிட்ட தெரிவை. அப்படி ஆகட்டும். உனக்கு இப்ப தக்க சாமியா வாங்கிட்டு வரேன். தக்க சன்மானம் அப்படி ஆகட்டும். மகாராஜா வாருங்கள். மகாராஜா 7 உள்ள எப்படி செஞ்சுருப்பாங்க, அன்னதானம் போட்டிருப்பாங்க. மகாராஜா ஓடி வாருங்கள், தாங்களுக்கு இன்ப செய்தி. மகாராஜா 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 கையா காட்டுங்க, காலை காட்டுங்க, மகாராஜா மூஞ்ச காட்டுங்க. அதே மாதிரி தோல் இருக்குது, சுருக்கம் இல்லை, உடம்புல அப்படியே இருக்குது. ஆனால் 1 பிள்ளை 2 பிள்ளை பெற்றவங்கள உடம்பு குறைஞ்சு போயிருது. 7 பிள்ளை பெத்துட்டு வாழை கட்ட மாதிரி இருக்கிறீங்களே, எப்படி? என்ன உள்ள சத்தம் கேட்டது என்னன்னு கேட்டால் என்னை பார்த்து அளவடிக்கிறாயா? நீங்க போட்ட மகாராஜா மகாராஜா இல்லை, நீங்க செஞ்ச செயல் அப்படி போட்ட போடு அப்படி. மகாராஜா என்ன போடு ஓட்டிருப்பிய? என்னது ஒரே பிரசவத்துல 7 பொம்பளை பிள்ளை பெண் 7 குழந்தை தொட்டதா? உயிரோட உயிரோட உயிரோட. குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எனக்கு 60 வயசு ஆயிருச்சு. இந்த 60 வயசுல குழந்தை பெற்றெடுத்துறது ரொம்ப சந்தேகம். ஆனா குழந்தை பிறந்து உனக்கு வந்து துக்கமா இருக்குதா? சந்தோஷம் ஏன் வரல? சந்தோஷம் ஏன் வரல? ரொம்ப நாளைக்கு அப்புறம் குழந்தை இல்லாம என்ன பிள்ளைக்கு பிள்ளையா மந்திரி வச்சிருந்தீங்க. ஆமா, உங்களுக்கு ஒரே பிரசவத்துல 7 பொம்பளை பிறந்த காரணத்தினால 7 பிள்ளை மேல பாசமா இருப்பீங்க, நீ கண்டுக்கவே மாட்டீங்க. அமைச்சரி முன்னோடியாக வந்தவன் நீ, உனக்கு முதலிடம் இருந்தாலும் இந்த 7 குழந்தை பிறந்த வசதி என் மக்களிடம் தெரிவித்து வா. மகாராஜா வேண்டாம். ஏன் என்ன காரணம்? தாங்கள் வயது எத்தனை மகாராஜா? என்னது? தாங்கள் வயது எத்தனை? 60. தாங்கள் மனைவி வயது 55. 60 வயது, தாங்கள் மனைவி 55 வயது. இப்ப இருக்கிற வேளையிலே முதலில் பிறந்த குழந்தையெல்லாம் இருந்தே பிறந்தது. ஆமா, இப்ப ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்த காரணத்தினால் மக்களும் தெரிவித்தால் அடி ராக்காய் ராக்காய் ராக்காயி, அடி மூக்காய் மூக்காய் மூக்காயி அப்படி போடு, டொலுக்கிட்டப்பா அப்படி போடு, ராக்காய் மூக்காய் ராக்காயி. இந்த மகாராஜுக்கு ஒரே பிரசவத்துல 7 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சாண்டின்னு சொன்னாங்கன்னா கண் திஷ்டி பட்டுரும். கல்லடியில இருந்து தப்பிச்சிடலாம், மனுஷங்க கண் திஷ்டில இருந்து தப்பிக்க முடியாது. மகாராஜா நோய் கல்லடியில் தப்பினாலும் கண்ணடியில் தப்ப முடியாது. உண்மைதான். யார் கண்ணுக்கும் காட்டக்கூடாது. அப்படி என்றால் கண்ணு கருத்துமா?
அரமணிக்கு முன்புறமாக நந்தவனம் விடுத்தை அதிலே வளர்த்து வர வேண்டும். அந்த 7 குலத்திற்கும் ஒரே பெயரால் சுட்டுவார்கள். அப்படியாகட்டும் மகாராஜா. நல்ல பேர் சுட்டுவார்கள். நறுக்குன்னு இல்ல கட்டமாட்டா. சரி ரைட் இருக்கட்டும் மகாராஜா. தாங்கள் 7 பெண் குழந்தையும் இன்று என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன தாங்கள் சீமை? தெலுங்காமர் சீமை. தாங்கள் பெயர்? கோட்டை பெருமாள். தாங்கள் மனைவி பெயர்? கோட்டை கருப்பாயி. காரணத்தினால் வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினால் தெய்வீக பேராக தெலுங்காபுரி சீமையில் பிறந்த காரணத்தினால் வெள்ளிக்கிழமை பிறந்த தெலுங்காயி. சரி உங்களுக்கு நான் சாமானம் தருகிறேன். சன்மானம் வாங்கி கொண்டு போய் அப்படியாகட்டும் மது அருந்து விட்டு சந்தோஷமா இருக்க வேண்டும். குழந்தை பிறந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. மீறி தெரிந்தால் உன் சிரசை அறுத்து விடுவேன். சிரசை என்றால் உன் தலைவெட்டு உன் கையில் கொடுத்து நான் அளவு பார்ப்பேன். அப்படி ஆகாத மகாராஜா. செய்ய வேண்டாம். சென்று வருகின்றேன் மகாராஜா. சென்று வா. அப்படி ஆகட்டும். நல்லா இருக்கா? இருந்தாலும் என் மனைவியாப்பட்டால் 7 குழந்தை பெற்றெடுத்து விட்டால் இந்த வேளையில் பச்சை உடம்புக்காரியை நினைத்து விட்டு போலாம். மூடன் ஒரு மூடைய ஒரு மூடன் கதை சொன்னார். என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம். ஆடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னார். என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம். ஆடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னார். என் கதை கல்லறையில் இருக்கின்ற பல சமாதிகள் காதலிலே தோல்விட்ட போகின்றது. பிள்ளை படைக்காது பிள்ளை படைக்காது பிரம்மனே பாவம் இவர்களே பரிதாபமாகிறே. ஆடகாலமாய் கிளியால் சொல்லடா காதல் காவியம் கேட்டதே கதை சொன்னான் இதனை உன்னை நினைக்க விரும்புகிறேன். நீ விடவில்லை. ஆனால் மறக்க நினைக்கின்றேன். அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் காலை வரவில்லை. கல்லை உடைத்தாலும் காலை வரவில்லை. மடையனே சொன்னா சொன்னா பெண்கள் உலகமே நரகமே அது சொன்னால் என் கருகியதுதான். இது காதல் தெய்வீகமும் அடபோரா ஒரு அது சொன்னால் என் கருகி சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட. சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட. சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போட. மரவன் கை கட்டி பட்டா மண்ணு கூட பொன்னாடும். மன்னவனின் பாதம் பட்டா மர கூட பால்வாட்டும். பொன்னலரும் பூமலரும் வாசலிலே தங்கத்தேர் வரும் உலகமா வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட. சூரியனை
கூப்பிடுங்க சோராக்கி போடு. சொல்லுது இரண்டுடன் காதுக்குள்ளே ராஜகாளி அம்மனுளே சோலையூர் கோவிலிலே சூடமருந்து சோழிவன் கண்ணன் கண்ணுக்குள்ளே கட்டிலங்காளையனே கட்டி காவல்கள் நீரிக்கிட்டு எட்டணி வேங்கையனே எட்டுதான் சீரிக்கிட்டு வருவான் சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி வருவான் சேதுபதி உன்னைக்கொரு நீதிபதி புருஷனங்கள் வாழ்த்தவேங்க பொங்கும் இந்த ஜீவனதி சந்திரனை கூப்பிடுங்க தாராட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோராட்டு போடு. கண்ணு ரெண்டு தருவா கிட்டத்தில யார் வருவா கண்ணு ரெண்டு தருவா கிட்டத்தில யார் வருவா குற்றம் பொறுத்தார் கொள்ளை ஒத்தையில போரிடுவார் சூற காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆளவரம் சின்ன மருந்து பெரிய மருந்து உடனே பாண்டியன் சீமையிலே வைகை பாகிற நாள் வரைக்கும் இந்த தென்னவன் சீமையிலே மருது மன்னவன் கேடுவிக்கும் பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குலமும் பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குலமும் போற்றி புகழ்ந்து பாட்டு படிக்கும் மாந்தோப்பு காரணமா கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோராக்கி போட மரவன் கைப்பட்டு புத்தாமட்டு கூட பொன்னாடும் மன்னவனின் காது வரகூட பால்வாக்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்க தேடி வரும் உருளமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோராக்கி போடு சூரியனை கூப்பிடுங்க சோராக்கி போடு. நன்றி நன்றி நன்றி. அது பாடணும் இல்ல அப்பதே பாடணும் இல்ல அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய 100 ரூபாய் இப்பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பளித்த சந்திரன். ஓஹோ, அண்ணன் சந்திரன் அவருக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். விடிய விடிய பாடுவோம்னே ஏனே Bye.
இணையான புகழ் செல்வம் தருவாயம்மா மலைவான மகராணி வருவாயம்மா தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைய சிங்கங்களே, காவல்துறை ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எழில் மீது மாங்காடு களத்தினிலே ஏகாந்தமாய் ஈசன் ஊசி முனையில் தவம் செய்து வருவோர்க்கு சக
சகல நலங்களும் வந்து சேரும் சர்வமங்கலம் உண்டாகும் அந்த மாங்காடு வாருங்கள் மனங்குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாய் மகிமை பல புலவாய் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புலகிடுவாள் மாங்காடு வாருங்கள் தொட்டில் கட்டி செல்வதற்கு குழந்தை வரம் கொடுத்திடுவான் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புலகிடும் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புலகிடுவார் வாருங்கள் முருகப்பெருமானை வணங்கிட்டு பின் கதாபாத்திரத்தை தொடங்குவோம். பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை பார்த்தாலே போதும் வாழ்வில் ஏது வராதோ எப்போதும் அறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழிடரே யாராது எப்போதும் வாழிடரே யாராது எப்போதும் சண்முகா இன்னமாய் போற்றி நின்றாள் ஒரு பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே பன்னே
பிரசவத்தில் 7 குழந்தைய பிறந்திருக்கிறோம் நாங்க. தம்பி 7 குழந்தைய ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைய பிறந்திருக்கிறோம். எப்படி யாராக்காவது 7 குழந்தை பிறந்திருக்க ஒரே பிரசவத்தில்? ஏன்னா வரம் வந்து தவம் இருந்து கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே குழந்தை இல்லைன்னு சொல்லி தவம் இருந்தாங்களாம். ஆகையால் வந்து நாங்கள் 7 குழந்தைங்க பிறந்திருக்கிறோம். நந்தவனம் போகணும், ஆடணும், பாடணும், ஓடணும், ஓடியணும், அதுக்கப்புறம் நின்று போய் இறங்கணும். ஆமாம், இறங்கணும். அது முன்பதாக செவ்வந்தி முடியும். மூணாச்சு அவ்வளோதான் மூணாச்சா? உன்னை நினைச்ச மாமா நான் உருகி போனேன். ஆமா நடிச்சு நாயா உப்ப கரகிறேன். உன்னோட நினைப்ப உள்ளத்தில இருப்ப, உன்னோட நினைப்ப உள்ளத்தில இருப்ப. பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு நந்தவனத்தை பார்க்கையில, அவ்வளோ ஜோன் இருக்குது. எம் அழகேசன் அவர்கள் பன்னீர் விழிகளிலே பாடலை பாராட்டி சோனி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். அன்பளிப்பளித்த பன்னீரன் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அழகர்சாமி அழகேசன் பாடல அதை சொன்னதுக்கா? சரி அப்படியே ஆட்டம் பாருங்க எப்படியெல்லாம் ஓடுது பாருங்க. தண்ணிகளை பாருங்க, அதைத்தான் பாருங்க. அதை பார்த்தாலே போயிடுவாங்க. போடா போய் குளிச்சுட்டு போடா, திருந்து வருது தண்ணி. செவ்வந்தி பூ மாலை கட்டு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும் ரொம்ப. செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா சொடிச்சிட்டு, செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா சொடிச்சிட்டு, சிங்காரம்மா மேடையிட்டு சேர போறேன். சித்தார பந்திப்பூ மாலை கட்டி மாலை
நிஜந்தா அது நிஜந்தா மாமன் தொடங்க வந்திப்பூ மாலை கட்டி தேடி வந்தா ஜோடி சிக்கு மறிக்கொழுந்தே மறக்கல பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நிலு மறிக்கொழுந்தே மல்லிகைப்பூவே மாமே மகன் பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்சளர வழி இல்லையா வந்து நில்லு ஓடத்தில தண்ணீரு பெண்ணொருத்தி கண்ணீரு ஓடத்தில தண்ணீரு பெண்ணொருத்தி கண்ணீரு ஓடம் போய் ஊடு சேருமா ஒன்னப்பு என்னைக்கு மாறுமா உள்ளமே உனக்குத்தான் உயிரே உனக்குத்தான் உள்ளமே உனக்குத்தான் உயிரே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் பிரிக்கிற உலகம் இல்லையே தண்ணிக்கு மீனுக்கு என்னைக்கு வில்லங்கம் இல்லையே வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவானிலா ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி அட என்ன பேசுறாங்க அது நிஜமா ஆமா இது பொய்யா அட நீதான் சொல்ல வேணும் கண்ணே எனக்கு கொண்டாட்டியோ எனக்கு ஒன்று
இருந்தால் பத்தாது. தம்பிளிக்கான் இளைஞர்கள் சார்பாக இசைக்கலைஞர் 4 பேரையும் ஸ்ரீபாட்டாக நடிக்கும் சுகன்யா அவர்களுக்கு 100 ரூபாயும் 501 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய தம்பிளிக்கான் இளைஞர்களுக்கு எங்களது ஐவர் சார்பாக நன்றி 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 வணக்கம். நான் மட்டும் நின்று பெருசா பத்தாது. எங்க அக்கா தங்கச்சி 7 பேர் இருக்காளுகள்ல, நான் ஒருத்தி வந்துட்டேன். 6 பேரும் இங்க இருக்கிறாளுங்க. வரன்னு செல்ல 2 போடு போடணும், டக்குன்னு போறாப்புல இருக்கணும். சரியா? என்னை விட கலரா இருப்பாவ, என்னை விட அவளை கலர் கலகலப்பா இருப்பாவ. சரி வரட்டுமா? தோலை கொஞ்சம்